Good morning to all. So last class வந்து நம்ம முக்கியமான இது பார்த்தோம். என்னன்னா ஒரு வெக்டார் ஸ்பேஸ்க்கு டைமென்ஷன் பார்த்தோம். சப்ஸ்பேஸ் என்ன சில சப்ஸ்பேசஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து டைமென்ஷன் கண்டுபிடிச்சோமா, கோஆர்டினேட் ஸ்பேசஸ்க்கு கண்டுபிடிச்சோம். சரிங்களா, அது ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தாச்சு. இது முக்கியமான ரிசல்ட்ஸு. அப்புறம் இந்த சிமெட்ரிக்கு பார்த்தோம். ரியல் சிமெட்ரிக்கு, ரியல் ஸ்கியூ சிமெட்ரிக்கு, ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மாதிரி சில ஸ்டாண்டர்டு சப்ஸ்பேசஸ்க்கு நம்ம டைமென்ஷன் கண்டுபிடிச்சோம். சரிங்களா, இப்போது அதோட கண்டினியூஷன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இப்போ என்னென்னா விங்கிறது என்னென்னா செட் ஆஃப் ஆல் என் கிராஸ் என் மேட்ரிசஸ், அது என்ட்ரிஸ்லாம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக இருக்குது. ரைட்டுங்களா, இது வந்து வெக்டார் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணோம். ஓவர் ஏ ஃபீல்டு வந்து ஆர். சரிங்களா, ஓவர் ஏ ஃபீல்டு வந்து ஆரை பொறுத்து இது வந்து வெக்டார் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணும். இப்போ அதுக்கு ஒரு சப்செட் எடுத்துருக்கிறேன். சப்செட்டு, சரிங்களா, நான் சப்செட் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லணும். சொல்லிவிட்டு ஒன்ஸ் சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு டைமென்ஷன் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, அதுதான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ நான் சப்ஸ்பேஸ்ன்னு ஃபஸ்ட் ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா, அப்போது ஃபஸ்ட்டு நான் எம்டின்னு ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஜீரோ கண்டிப்பாக இருக்குமா, ஜீரோங்கிற மேட்ரிக்ஸ் ட்ரேஸ் ஜீரோ வந்துடும். அப்போது ஜீரோ மஸ்ட் பி இன் டபிள்யூ, தஃபோர் டபிள்யூ இஸ் நான் எம்டி செட். அப்புறம் என்ன பண்ணணும், டபிள்யூ இஸ் க்ளோஸ்ட் அண்டர் அடிஷன் இன் வின்னு சொல்லணுமா. சரி, அப்போது ரெண்டு எலமெண்ட் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அதோட ட்ரேஸ் ஏ ட்ரேஸ் பி வந்து ரெண்டுமே ஜீரோ ஆகும். ட்ரேஸ் ஏபி கண்டுபிடிக்கிறேன். இது அப்ளை பண்ணுறேன். ட்ரேஸ் ஜீரோ வந்துருச்சு ஏபிக்கு. அதனால் ஏ ப்ளஸ் பி பிலாங்ஸ் டு டபிள்யூன்னு வந்துருச்சு. அப்புறம் என்ன செய்யணும், ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் வெரிஃபை பண்ணணுமா. ஸோ ஆல்ஃபா வந்து எங்கே சொல்லணும், எடுக்கணுமா, ஓவர் ஆர். ஃபீல்டு வந்து ஓவர் ஆர்னால் அதில் தான் எடுக்கணும். சரிங்களா, ரைட். எடுத்துகிட்டு ஏ வந்து டபிள்யூவில் எடுத்துகிட்டு ட்ரேஸ் ஆல்ஃபா ஏ கண்டுபிடிக்கிறேன். ஆல்ஃபா ட்ரேஸ் ஏன்னு வருது. ஜீரோன்னு ஏ வந்து பிலாங்ஸ் டபிள்யூனா ட்ரேஸ் ஏ ஜீரோ வந்து ஜீரோ வந்துச்சு. தஃபோர் ஆல்ஃபா ஏ பிலாங்ஸ் டபிள்யூ. தஃபோர் W is close to with respect to scalar multiplication. Therefore W is a subspace of V ன்னு வந்துருச்சு. அப்போ வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், டைமென்ஷன் பேசலாம். சரிங்களா, இப்போ டைமென்ஷன் எப்படி பார்க்குறோம்னா, ஓகே, இப்போ இந்த கலெக்ஷன் தான் இப்படி இருக்குது. இது வந்து அப்படி எழுதியிருக்கேன்னா, ஸோ என் கிராஸ் மேட்ரிசஸ், இது என்ட்ரிஸ்லாம் ரியல் நம்பர்ஸ், ட்ரேஸ் ஏ ஜீரோ. ஆக்சுவலாக ட்ரேஸ் ஏ ஜீரோன்னு அர்த்தம்னா இந்த சம் ஆஃப் ஆல் த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் இஸ் ஜீரோன்னு அர்த்தம். சரிங்களா, ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா, இல்லை ஒரு வேரியபிள் ரெடியூஸ் ஆகும் கான்செப்ட். அதாவது இதை என் டேர்ம் ஜீரோவில் இருக்கும். அப்போது ஒரு டேர்மை லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அதர் எலமெண்ட் இல்லை. அப்போ ஒரு வேரியபிள் ரெடியூஸ் ஆகும், அதான் கான்செப்ட். அப்போது A11ங்கிறது தேவையில்லை. A11 இன் டேர்ம்ஸ் இதை வச்சே எழுதிக்கலான்னு அர்த்தம். இப்போ லீனியர்லி டிபெண்ட் ஆகிடுது. அப்போ A11 வந்து இதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ இந்த அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஒரே ஒரு வெக்டாரை மட்டும் ரிமூவ் பண்ணணும். சரிங்களா, அவ்வளோதான். அதுதான் இங்கே பண்ணியிருப்போம். இது எழுதியாச்சா. ஸோ இதை ட்ரேஸ் ஜீரோன்னா இந்த ஜீரோன்னு எழுதிட்டேன். இதில் வந்து A1 கண்டுபிடி அப்படியே இந்த இதில் ப்ளேஸ் பண்ணிடுறேன். சரிங்களா, அப்போ இங்கே மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா, மொத்தம் n ஸ்கொயர் எலமெண்ட்ஸ் இருக்குமா. ஆக்சுவலாக அது பொதுவாக n ஸ்கொயர் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஒரு லீனியர் டிபெண்ட்டை விட்டுட்டேன். அப்போ ஒன்றை விட்டது போய் n ஸ்கொயர் மைனஸ் 1. சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ரிசல்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ என்னென்னா, செட் ஆஃப் ஆல் என் கிராஸ் மேட்ரிசஸ் என்ட்ரிஸ்லாம் ஆரில் இருந்துச்சுன்னா வித் ட்ரேஸ் ஏ ஜீரோவாக இருந்தால் அந்த சப்ஸ்பேஸ்க்கு டைமென்ஷன் வந்து n ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகே, இதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, பிங்கிறது என் கிராஸ் என் மேட்ரிசஸ், மேட்ரிசஸ் என்ட்ரிஸ்லாம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக இருக்குது. இட்ஸ் வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஆரில் தான் அது வெக்டார் ஸ்பேஸ் வரும். ஆர்லேயே வரும், சியிலே வரும். சரிங்களா, வேணால் மேட்ரிக்ஸ் தானே எடுத்துருக்குறோம். பட் இங்கே சப்ஸ்பேஸ் கொடுக்கும்போது இங்கே ஓகே இங்கே பார்ப்போம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஆர்லேயே எடுத்துக்குவோம். சரிங்களா, ஆர்லேயே எடுத்துக்கிட்டு ஸோ என்ன வரும் பாருங்கள். இப்போது சி ரைட்டா, ட்ரேஸ் ஏ ஜீரோ. அப்போ ட்ரேஸ் ஏ ஜீரோன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, மொத்தம் அதே சேம் லாஜிக் தான். ஸோ மொத்தம் இதோட டைமென்ஷன் என்ன வரும், பொதுவாக இதோட டைமென்ஷன் என்ன வரும்னா 2n ஸ்கொயர்னு வருமா. ஆல்ரெடி பண்ணியிருப்போம். 2n ஸ்கொயர் வருமா. ஸோ இப்போ எத்தனை வேரியபிள் ரெடியூஸ் ஆகும், உங்களுக்கு எத்தனை வேரியபிள்ஸ் ரெடியூஸ் ஆகும் மொத்தம், 1 or 2? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். எழுதியிருப்போமா. ஸோ இதோட லீனியர் சம் ஜீரோன்னு எழுதியிருப்போம். ஆக்சுவலாக என்ன, ஆல்ஃபா 1 ப்ளஸ் ஐ பீட்டா 1, ஏன்னா என்ட்ரிஸ்லாம் காம்ப்ளெக்ஸ் நம்பர், ப்ளஸ் ஆல்ஃபா 2 ப்ளஸ் ஐ பீட்டா 2 ப்ளஸ் ஆல்ஃபா n ப்ளஸ் ஐ பீட்டா n ஈக்குவல் 0. சரிங்களா, அப்போது எத்தனை என்ட்ரிஸ், அதாவது ஒரு என்ட்ரி தான் ரிமூவ் ஆகும். சரிங்களா, 2n ஸ்கொயர் மைனஸ் 1 தான் வரும். ஓகே, 1 தான் வரும். ஏன்னா ஒரு என்ட்ரி தானே ரிமூவ் ஆகுது. ஸோ ஆல்ஃபா ஒன்றை வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் திஸ் எலமெண்ட் எழுதிக்கலாம். சரிங்களா,
அதனால் 2n ஸ்கொயர் மைனஸ் 1 ரைட்டுங்களா. சரி, சேம் லாஜிக் தான். ஸோ ஹோல் வெக்டார் ஸ்பேஸோட டைமென்ஷன் எழுதி இதில் 1 சப்ராக்ட் பண்ணிடுறோம். அதே தான் இங்கேயும் ஹோல் வெக்டார் ஸ்பேஸோட டைமென்ஷன் எழுதி மைனஸ் 1 போட்டுறோம். சரிங்களா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா அதே மாதிரி விங்கிறது n கிராஸ் n மேட்ரிசஸ், மேட்ரிக்ஸோட என்ட்ரிஸ்லாம் ரியல் நம்பர் எடுத்துக்கிறோம். இட்ஸ் வெக்டார் ஸ்பேஸ் ஒரு 6000. இப்போ வந்து ட்ரேஸியை வந்து 1 எடுத்துக்கிறேன். இதை அப்போ ட்ரேஸியை 0ன்னு எடுத்தோமா, இங்கே ட்ரேஸியை 1ன்னு எடுக்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா இந்த 0ங்கிற 0 எலமெண்ட்டே டபிள்யூவில் இருக்காது. ஏன்னா 0 எலமெண்ட் ட்ரேஸ் 0ன்னு வந்துடும். ஸோ அதனால் இந்த 0 எலமெண்ட் இது இல்லாதனால இது வந்து சஸ்பேஸே ஃபார்ம் ஆகாது. அப்போ நம்ம இதுக்கு டைமென்ஷன் கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா, ஓகே. அதே மாதிரி தான் இந்த ரிசல்ட்லாம் சேம் ரிசல்ட். என்னென்னா set of all m cross n real matrices whose sum of any one row is 0 அப்படின்னா இது வந்து என்ன வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஆர் வந்துடும். ஸோ டைமென்ஷன் என்ன வரும்னா mn மைனஸ் 1. என்ன காரணம்னா சப்போஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துருப்போமா, A11 A12 A1n, அதே மாதிரி இங்கே M1 AM2 AM எடுத்துருப்போம். இதுதான் அந்த மேட்ரிக்ஸ். சரிங்களா, ரைட். ஸோ இதில் ஆர்டர் வந்து m கிராஸ் n மேட்ரிக்ஸ். சரிங்களா, இப்போ ஏதோ ஒரு ரோவோட சம்மு 0ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏதோ ஒரு நான் இதை எடுத்துக்கிறேன். இப்போ இதே தான் ட்ரேஸிய கான்செப்ட் தான். இதோட சம்மு 0ன்னு அர்த்தம். A11 ஏதாச்சும் ஒரு ரோவோட சம்மு 0, அதான் கான்செப்ட். A1n வந்து 0ன்னு வந்துடும். அப்போது A11 இப்படி எழுதிக்கலாம், மைனஸ் A12 A13 ப்ளஸ் 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 A1ன்னு எழுதிக்கலாம். அப்போது ஒரு இந்த இது இதை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சரிங்களா, அப்போ மொத்த டைமென்ஷன் வந்து ஒன்று சப்ராக்ட் பண்ணணும், அதான் கான்செப்ட். அப்போ மொத்த டைமென்ஷன் அது இந்த வெக்டார் ஸ்பேஸ் டைமென்ஷன் வந்து 1 mன்னு, அதில் ஒரு டிபெண்ட் வேறு ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அப்போது mn மைனஸ் 1. ஓகேங்களா, இதே மாதிரி காலத்துக்கும் சேம் தான். இப்போ இதே மாதிரி அடுத்த நம்ம ஒரு காலத்தை ரிமூவ் பண்ணுறோம். ஒரு சம் ஆஃப் எனி ஒன் காலம் இஸ் 0. இப்போ ஏதாச்சும் ஒரு காலத்தோட சம் 0ன்னு எடுத்தாச்சுன்னா ஒரு வெக்டார் வந்து டிபெண்ட் ஆகிடும் மற்ற வெக்டாரை. சரிங்களா, அதனால் 1ன்னு வந்துடும். சரிங்களா, இதேமாதிரி அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எப்படின்னா சம் ஆஃப் ஆல் m கிராஸ் n ரியல் மேட்ரிசஸ் சம் ஆஃப் ஈச் ரோ, ஒவ்வொரு ரோவோட சம்மு 0. அப்போ என்ன வரும்னா என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். இதே தான் சேம் கான்செப்ட். டைமென்ஷன் ஆஃப் W V ஹோல் இதோட டைமென்ஷன் mன்னு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரோ ரிமூவ் பண்ணியிருப்போம். இப்போ 1, அடுத்த ஒரு ரோ ரிமூவ் பண்ணியிருப்போம் 1, அடுத்து 1, இப்படியே எழுதிட்டே போவோம். இப்போ எத்தனை ஒன்ஸ் வரும்னா எத்தனை ரோ இருக்குமோ அத்தனை 1 வந்து எத்தனை ரோ இருக்குது, m ஒன்ஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல m டைம்ஸ் நம்ம 1 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, அப்போ என்ன வரும், mn மைனஸ் mன்னு வந்துடும். சரிங்களா, ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கிறோம். இதே மாதிரி சிமிலர்லி என்னது சம் ஆஃப் ஈச் காலம் இஸ் 0. அப்போ என்ன வரும், இதே சேம் லாஜிக் தான். ரைட்டா, சேம் லாஜிக். -1 -1 -1 எத்தனை டைம்ஸ் எழுதியிருப்போம், எத்தனை காலம் இருக்கோ அத்தனை -1 போட்டிருப்போம். எத்தனை காலம்ஸ் இருக்குது, n காலம்ஸ் இருக்குது. அப்போ இந்த ரிசல்ட். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ரைட்டுங்களா. இந்த ட்ரேஸ் மாதிரி தான். நீங்கள் ட்ரேஸை கரெக்டாக புரிஞ்சுட்டாலே அதை எழுதிடலாம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி தான் ஒன்றுக்கு ஒன்று இன்டர் ரிலேட்டடாக இருக்கும். சரிங்களா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா அதாவது யூங்கிறது செட் ஆஃப் ஆல் ரியல் n கிராஸ் n அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். சரிங்களா, இது வந்து அப்பரை யூன்னு எடுத்துக்கிறேன். எல்ல வந்து செட் ஆஃப் ஆல் ரியல் n கிராஸ் n லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டேன். ஸோ இது என்ன ஆகுதுன்னா நான் வந்து ஓவர் ஆரில் சஸ்பேஸ்ன்னு ப்ரூவ் பண்ணேன். ஆக்சுவலாக வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஆர்னு சொல்கிறோம். சரி, சஸ்பேஸ் வச்சுக்குமே ஏதோ ஒன்று ரைட்டுங்களா. இப்போ இது சஸ்பேஸ் நான் ப்ரூவ் பண்ணணும், பண்ணிவிட்டு அதுக்கு டைமென்ஷன் சொல்லணும். சரிங்களா, இது ஈஸியாக நமக்கு சஸ்பேஸ் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம், ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அதனால் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து சஸ்பேஸ்ன்னு ப்ரூவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. செட் ஆஃப் ஆல் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிசஸ் இது சஸ்பேஸ்ன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணிடலாம். சரிங்களா, இப்போ சப்போஸ் சஸ்பேஸ்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ இது என்னென்னா இதோட டைமென்ஷன் கேட்குறாங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், இதை ஒன்ஸ் இது ஜீரோஸ், இதை ஆக்சுவலாக இது 1ன்னு எடுத்துக்குவோம், மற்றதெல்லாம் 0ன்னு எடுத்துக்குமா. இது 1 மற்றதெல்லாம் 0ன்னு இருப்போம். எத்தனை ஒன்ஸ் இருக்கோ அதான் டைமென்ஷன். இப்போ எத்தனை ஒன்ஸ் இருக்குது, எத்தனை ஒன்ஸ் இதில் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் கரெக்டாக. ஸோ நான் ஆல்ரெடி லாஜிக்காக ஏற்கனவே பார்த்துருப்போம். இது என்னென்னா இதில் எத்தனை எலமெண்ட் இருக்குது, 1, இதில் ஒரு எலமெண்ட் இருக்கா, இதில் 2 எலமெண்ட்ஸ் இருக்கும், இதில் 3, இதில் n எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது 1 + 2 + 3 அப் டு n இருக்கா. அப்போது n × n + 1/2. சரிங்களா, இதோட டைமென்ஷன் இப்படி கவுண்ட் பண்ணலாம். இல்லைன்னா இன்னொரு விதமாக எப்படி கவுண்ட் பண்ணுவாங்கன்னா மொத்த சாய்ஸ் எவ்வளவு,
மொத்த சாய்ஸ் வந்து n ஸ்கொயரு, மொத்த சாய்ஸ் வந்து n ஸ்கொயரு, இது n ஸ்கொயர்டு, இது n, அதையும் ரிமூவ் பண்ணுறோம். சரி வேண்டாம், நீங்கள் இப்போயே கவுண்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக இது half வரும், அதாவது எழுதி பார்ப்போம். n ஸ்கொயர் மைனஸ், ஸோ இது என்ன வரும்னா n × n + 1/2 வரும். ஓகேங்களா? அப்போது சரி பார்ப்போம். 2n ஸ்கொயர். சரி ஓகே, இதே ஓகே, இது பெட்டர், ரைட். இதே மாதிரி லோவர் ட்ரையாங்கிள் சேம் கான்செப்ட், இதுங்க அப்பர், அதே எலமெண்ட்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இதுக்கும் என்ன டைமென்ஷன் வந்து n × n + 1/2, ரைட்டுங்களா? ரைட். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டிங்கிறது செட் ஆஃப் ஆல் ரியல் n × n ரியல் ரியல் n × n டயகனல் மேட்ரிசஸ். டயகனல் மேட்ரிக்ஸ்னால் டயகனலில் எலமெண்ட்ஸ் இருக்கும், அதர் எலமெண்ட்ஸ் ஆர் 0. இது வந்து சஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணோம். இதுக்கு டைமென்ஷன் வரும், அதே தான் சேம் கான்செப்ட். இது 1 எடுத்து மற்றெல்லாம் 0 கொடுக்குமா? அப்போது ஒரு மேட்ரிக்ஸ் கிடச்சிடும், ஒரு பேசிஸ். அடுத்து இங்கே 1 எடுத்து மற்ற 0. அப்போது எத்தனை ஒன்ஸ் டயகனல்ஸில் கொடுக்க முடியும்? n ஒன்ஸ் கொடுக்க முடியும். அப்போ இதோட டைமென்ஷன் வந்து n. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எஸ்ங்கிறது செட் ஆஃப் ஆல் ரியல் n × n ஸ்கேலர் மேட்ரிசஸ். ஸ்கேலர் மேட்ரிக்ஸ்னால் டயகனல்லாம் ஒரே மாதிரி எலமெண்ட் இருக்கணும். ஸோ அதான் முக்கியமானது. இங்கே டயகனல்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து டயகனல் எலமெண்ட் இருக்கும், இங்கே வந்து சேமாக வரலாம், வராமல் போகலாம். இங்கே வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஸ்கேலருங்கும் போது இந்த மாதிரி வரணும். ஆக்சுவலாக இது காமன் எடுக்கும், ஐடென்டிட்டி வரணும், அவ்வளோ. ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் டெஃபினிஷன் தான். அப்போ இப்படி ஆல்ஃபா ஐ இந்த மாதிரி வந்தால் ஸ்கேலர் மேட்ரிக்ஸ். ஸ்கேலர் மேட்ரிக்ஸ். சரிங்களா? ஸ்கேலர் டைம்ஸ் ஐ இஸ் கால்டு ஸ்கேலர் மேட்ரிக்ஸ். சரிங்களா? இப்போ ஓகே, இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ இது என்ன ஆகும்? அதே தான், சேம் தானே. இப்போ இந்த இடத்துல 1 போட்டாலே போதும். சரிங்களா? அது டைமென்ஷன் வந்து 1 தான். சரிங்களா? ஏன்னா இதே உங்களுக்கு வந்து 1 போட்டாலே எல்லா இடத்துலையும் 1 வந்துடும். அப்போது இதோட டைமென்ஷன் வந்து 1 தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இது சேம் லாஜிக் இந்த மாதிரி எடுத்துட்டோமா? இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து நம்ம டைமென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செட் ஆஃப் ஆல் n × n மேட்ரிசஸ், என்ட்ரிஸ்லாம் ரியல் நம்பர்ஸ், A110 வச்சா A110 அந்த 0 ஆகும். அப்போது ஒரு இது வேரியபிள் ரெடியூஸ் ஆகிடும். அப்போது மொத்த டைமென்ஷன் வந்து 1 கழிச்சா போதும். n ஸ்கொயர் மைனஸ் 1, ரைட்டுங்களா? இது ட்ரேசியே கான்செப்ட் தான், அவர் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? இதே மாதிரி இப்போ இப்படிலாம் கொடுக்குறாங்க. இப்போ இதே கொஸ்டின் வந்து இது WS = இப்படி எடுத்தாச்சு. AIJ belongs to M n × n. இதே கொஸ்டின் A110 A220 கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகும்? 2 வேரியபிள் ரெடியூஸ் ஆகும். மொத்த டைமென்ஷன் வந்து n ஸ்கொயர். இது 1 ரெடியூஸ் ஆகும், இது 1 ரெடியூஸ் ஆகும். அப்போ n ஸ்கொயர் மைனஸ், இந்த மாதிரி சிம்பிளாக ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? நீங்கள் ட்ரேசியே கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சுங்க, மிச்சதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ரைட்டுங்களா? சரி, அவ்வளோதான். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். செட் ஆஃப் ஆல் ரியல் சிமெட்ரிக் மேட்ரிசஸ். ரியல் சிமெட்ரிக் மேட்ரிசஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதோட டைமென்ஷன் வரும் n × n + 1/2 பார்த்தோம். இது மட்டும் கொடுத்தாங்க, ரைட்டுங்களா? இப்போ ட்ரேஸ் 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகும்? அதோட டைமென்ஷன் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். சரிங்களா? பார்ப்போம். இப்போ இது வந்து சஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணுமா? ஃபஸ்ட் நீங்கள் சஸ்பேஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும். பண்ணிடலாம், ஈஸி தான். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, சஸ்பேஸ் ப்ரூவ் பண்ணிடலாமா? ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம் ஒன்றும் இருக்காது. அதாவது நீங்கள் 2 ஸ்ட்ரக்சரையும் நீங்கள் இது பண்ணணும். சரிங்களா? இது சஸ்பேஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? அப்போது ஆக்சுவலாக சிமெட்ரிக் வந்துடும், ட்ரேஸியும் வந்துடும். சரிங்களா? நீங்கள் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். சஸ்பேஸ் நீங்கள் ப்ரூவ் பண்ணிடுங்க. ஸோ ட்ரேஸ் 0ன்னு சொல்லணுமா? இப்போ என்னென்னா, அதே தான், சேம் லாஜிக். ஆக்சுவலாக பாருங்கள். ஸோ ரெண்டுமே நடக்கணும். சரிங்களா? இப்போ இதோட சஸ்பேஸோட டைமென்ஷன் வரும், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் என்ன வரும்? n × n + 1/2 வருமா? -1 ஏன் வரும்? ட்ரேஸ் 0. சரிங்களா? ட்ரேஸ் 0னா -1 வந்துருமா? அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த A1 தான் ட்ரேஸ் 0. இப்போ எல்லா மெயின் எல்லாம் சம் பண்ணியாச்சு. அப்போது இது வந்து இதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதனால் அந்த ஒரு வேரியபிள் ரிமூவ் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இது நம்ம எல்சிஎம் எடுத்து போட்டோம்னா இந்த ஆன்சர் வரும். சரிங்களா? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டபிள்யூங்கிறது செட் ஆஃப் ஆல் ரியல் ஸ்கியூ சிமெட்ரி மேட்ரிசஸ் வித் ட்ரேஸ் 0. ஆக்சுவலாக எப்பயுமே இது எழுதியிருப்போம். ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிசஸ் ஆல்வேஸ் என்னது? மெயின் டயகனல் தான் 0வாக தான் இருக்கும். அதனால் மெயின் டயகனல் எல்லாம் கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். அப்போது
நம்ம இதில் இந்த இடத்துல இந்த ஜீரோன்னு ட்ரேஸ் ஜீரோன்னு எழுதினாலும் டைமென்ஷன் சேமாக தான் இருக்கும். ரியல் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸ் போட்டாலும் டைமென்ஷன் சேமாக இருக்கும். ஏன் எந்த ஒரு ரியல் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் டைமென்ஷன் ஆல்வேஸ் 0. அப்போ இதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது. சப்போஸ் மென்ஷன் பண்ணாலும் சேம் டைமென்ஷன் தான். சரிங்களா? இது ஆல்ரெடி நம்ம பண்ணியிருப்போம். சரிங்களா? n × n-1/2 ஆல்ரெடி பண்ணியிருப்போம். இது எப்படி வரும்னா இங்கேருந்து கவுண்ட் பண்ணுவோம். இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணால் போதும். ஆக்சுவலாக எலமெண்ட்ஸ் இல்லை. அப்போ இந்த இடத்துல ஒரு 4 எலமெண்ட் இருக்குது. 1, அடுத்து இங்கே 2 எலமெண்ட் இருக்குமா, அப் டு இங்கே 0 ஆயிடுச்சு. இங்கே லாஸ்ட்டில் n-1 எலமெண்ட் இருக்கும். இப்போ என்ன வரும், n × n+1. இப்போ தேர் ஆர் n-1 எலமெண்ட்ஸ், n-1 + 1/2. அப்போது n-1 n/2. அப்போ n × n-1/2 இதுதான் ஸ்கியூ ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் டைமென்ஷன். இது நம்ம சொல்லியிருப்போம் ஆல்ரெடி. சரிங்களா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டபிள்யூங்கிறது செட் ஆஃப் ஆல் ரியல் n × n ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸஸ். ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம் A ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். A ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்து A டிரான்ஸ்போஸ் ஐடென்டிட்டி வரணும், A டிரான்ஸ்போஸ் A ஐடென்டிட்டி வரணும். ஆக்சுவலாக நமக்கு இந்த ஒரு பார்ட்டே போதும். சரிங்களா? ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபைனல் டைமென்ஷனில் வந்து ரைட் லெஃப்ட்டுங்கிறது தேவையில்லை. ஒரு பார்ட் வந்தாலே போதும். A டிரான்ஸ்போஸ் ஐடென்டிட்டி வந்தாலே போதும். இது வரணும் அவசியம் கிடையாது. ரைட்டுங்களா? ஏன்னா ஃபைனல் டைமென்ஷனில் ஒர்க் பண்ணுறோம். மேட்ரிக்ஸ்ங்கிறது ஃபைனல் டைமென்ஷனில் ஒர்க் பண்ணுறது. அதனால் நீங்கள் இந்த புக்கை படித்தா தெரியும். வாட் லீனியர் அல்ஜிப்ரா பை என்ன புக்கு, நீங்கள் ஹாஃப்மேன் புக்கை பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அந்த ரைட் லெஃப்ட்டுங்க 2 விஷயம் தேவையில்லை, ஒன்றே போதும்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக இது பேஜ் நம்பர் தெரியல, நீங்கள் படித்து பாருங்கள். அதில் ஒரு பக்கம் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் போட்டிருப்பாங்க. மேட்ரிக்ஸ் தியரிலே கொஞ்சம் போட்டிருப்பாங்க. ரைட் ரெண்டுமே எடுக்கணும் அவசியம் கிடையாது, ஒன்று இருந்தாலே போட்டுருப்பாங்க. இதை போட்டிருக்காங்க பாருங்கள். ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வித் எய்தர் லெஃப்ட் ஆர் ரைட் இன்வர்ஸ் இஸ் இன்வெர்ட்டபிள்னு போட்டிருக்காங்க. அப்போ ரைட் லெஃப்ட் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலே போதும், ரெண்டுமே கொண்டு வரணும் அவசியம் கிடையாது. நீங்கள் இன்ஃபினைட் டைமென்ஷனில் போகும்போது நம்ம அது கொண்டு வரணும். சரிங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஆக்சுவலாக இதில் ரைட் லெஃப்ட்னு வந்திருக்கும் இந்த இன்வர்ஸ், அது இங்கே தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ ஒரு பார்ட் போதும். சரிங்களா? ரைட். ஸோ ஓகே, எனிவே இது சரி, இப்படியே வச்சுக்கோ, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சப்ஸ்பேஸ் இல்லைன்னு நம்ம சொல்லணும். ஓகே, சப்செட்டு சப்ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லணும். இது நான் சிம்பிளாக எக்ஸாம்பிள் போட்டுருக்கேன். ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம் 1 0 0. இது ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் தானே, இதுவும் ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் தான். இதோட நான் சம் பண்ணுறேன். 0 0 0 வந்து இட்ஸ் நாட் ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ ரியல் ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் டிட்டர்மெண்ட் என்ன வரும், +or-1 வரும். இங்கே 0 வந்துருக்கு. ஸோ அதனால் இட்ஸ் நாட் ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ். ஸோ இட்ஸ் நாட் சப்ஸ்பேஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விங்கிறது செட் ஆஃப் ஆல் n × n மேட்ரிக்ஸ் ஓவர் என்ட்ரிஸ் ஓவர் ஃபீல்டு வந்து 6. செட் ஆஃப் ஆல், இது முக்கியமான கொஸ்டின், காம்ப்ளெக்ஸ் ஹெர்மிஷியன் மேட்ரிசஸ் வித் ட்ரேஸ் 0ன்னு எடுத்துக்கிறேன். காம்ப்ளெக்ஸ் ஹெர்மிஷியன் மேட்ரிசஸ் வித் ட்ரேஸ் 0ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு சப்ஸ்பேஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஆல்ரெடி நம்ம சேம் லாஜிக் தான், ஏற்கனவே என்ன பண்ணியிருப்போம், சொல்லுங்கள் பார்ப்போம். ஆக்சுவலாக காம்ப்ளெக்ஸ் ஹெர்மிஷியன் மேட்ரிசஸ்க்கு டைமென்ஷன் வந்து n² சொல்லி கொடுத்துருப்போம் ஓவர் 6ல். சரிங்களா? -1 ட்ரேஸ் A 0 ஆயிருமா, ட்ரேஸ் A 0ன்னு வந்துடும். அப்போ இங்கே n² -1 வந்துடும். சரிங்களா? இது வந்து எதோட டைமென்ஷன், அந்த W டைமென்ஷன், காம்ப்ளெக்ஸ் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸோட டைமென்ஷன் இது. ட்ரேஸ் 0, ட்ரேஸ் 0னா ஒரு வேரியபிள் ரெடியூஸ் ஆகிரும். கரெக்டுங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ரிசல்ட் பார்த்தோமே, ஆமாம், ஒரு வேரியபிளாக ரெடியூஸ் ஆகும். கரெக்டுங்களா? ரைட். அதாவது இந்த வேரியபிள், அதாவது இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக என்ன வரும்னா, இது ஃபுல்லாக ஆக்சுவலாக என்னென்னா, இது ஏன் 1 போடுறோம்னா, இதை பண்ணியிருப்போம். இது என்னென்னா, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் காம்ப்ளெக்ஸ் ஹெர்மிஷியனோட டெஃபினேஷன் எழுதி இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு, இந்த டயகனல் என்ட்ரிலாம் பியூர்லி ரியல் நம்பராக இருக்கும். சரிங்களா? அப்போ ட்ரேஸ் 0 போடும்போது என்ன ஆயிரும்னா, ஒரே அளவு ரிமூவ் ஆயிரும். இதை வந்து இதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அப்போ அதனால் ஒரு இது ரெடியூஸ் ஆயிரும், ஒரு வேரியபிள் ரெடியூஸ் ஆன மாதிரி வந்துடும். அப்போ n² -1. ரைட்டுங்களா? ரைட். இதெல்லாம் முக்கியமான ரிசல்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதே கொஸ்டின் வந்து வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் 6 இருக்குது.
இதே கான்செப்டில் காம்ப்ளெக்ஸ் ஹெர்மிஷன், இங்கே காம்ப்ளெக்ஸ் ஸ்கியூ ஹெர்மிஷன் வித் ட்ரேஸ் ஜீரோ. இப்போ இங்கே பிரச்சனை இங்கே என்னென்னா, நீங்கள் அங்கே பார்த்த மாதிரி ட்ரேஸ் ஜீரோ வராது. இங்கே வந்து அங்கே ஸ்கியூ சிமெட்ரியில் ட்ரேஸ் ஆல்வேஸ் ஜீரோ. பட் இங்கே ஜீரோ வரணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இங்கெல்லாம் பியூர்லி இமேஜினரி ஆர் பியூர்லி ரியல் நம்பர் எதனாலும் இருக்கலாம். சரிங்களா? அது ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இப்போ இதே சேம் லாஜிக். ஸோ ஸ்கியூ ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன் இங்கே எழுதி இதெல்லாம் நம்ம பண்ணியிருப்போம் பல முறை. ஸோ ஆல்ஃபா இஸ் ஜீரோனா இது பியூர்லி இமேஜினரியாக வந்துடும். அப்போ இதோட ட்ரேஸ் ஜீரோன்னு அர்த்தம்னா இது வந்து இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அப்போ என்ன ஆயிரும்னா டைமென்ஷன் ஒன்று கம்மியாகிடும். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். ஆல்ரெடி இதெல்லாம் கேட் எக்ஸாம் ஆர் ஜாம் எக்ஸாம் எல்லா எக்ஸாம்லையும் கேட்ட கொஷின்ஸ். சரிங்களா? இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின்ஸ். சிஎஸ்சியிலே பல முறை இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விங்கிறது என்னென்னா செட் ஆஃப் ஆல் இன்கிராசன் மேட்ரிக்ஸஸ் ஓவர் என்ட்ரி சி வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஆர். ஸோ காம்ப்ளெக்ஸ் யூனிட்டரி மேட்ரிக்ஸ். சரிங்களா? காம்ப்ளெக்ஸ் யூனிட்டரி மேட்ரிக் டெஃபினிஷன் என்னது? இதான ஏ பார் த கான்ஜுகேட் த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஐடென்டிட்டி வரணும். சரிங்களா? இதுதான் காம்ப்ளெக்ஸ் யூனிட்டரி மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன். ரைட்டுங்களா? ஸோ இது சேம் தான். இந்த நம்ம இது என்ன எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆர்த்தோகோனல் ரியல் ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் என்ன டெஃபினிஷன் கொடுத்தோமோ அதே தான் இங்கேயும். சரிங்களா? சேம் ரிசல்ட். என்ன வரும்? இது டபிள்யூவில் இருக்குமா? சம்முன்னு ஜீரோ. ஜீரோ வந்து இங்கே வராது. சரிங்களா? ஜீரோ வந்து இங்கே வராது. ஏன்னா இங்கே இது வந்து இட்ஸ் நாட் இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸ். சரிங்களா? அதனால் டபிள்யூ இஸ் நாட் சப்ஸ்பேஸ் வந்துடுச்சு. சரிங்களா? ஆக்சுவலாக சம் ஸ்பெஷல் கிளாஸ் ஆஃப் மேட்ரிக்ஸை நான் செக் பண்ணுறேன். அவ்வளோதான். எனக்கு என்ன தெரியும்னா கிளாஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸ், டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸ், அது ஸ்பெஷல் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸஸ், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தெரியும், ஸ்கியூ சிமெட்ரிக் தெரியும், அப்புறம் ரியல் ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் தெரியும். காம்ப்ளெக்ஸ் பக்கம் போகும்போது ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ், ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ், அப்புறம் என்னது யூனிட்டரி மேட்ரிக்ஸ். இந்த 6 மேட்ரிக்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணியாச்சு. அப்புறம் ஸ்பெஷல் மேட்ரிக்ஸ் என்னதுன்னா டயகனல் மேட்ரிக்ஸு, ஸ்கேலர் மேட்ரிக்ஸு, ட்ரேஸ் ஜீரோ வர மேட்ரிக்ஸு. இப்போ அதில் இது ஒரு டைப்ஸ். நில்போர்டன் மேட்ரிக்ஸு, ஸ்பெஷல் கிளாஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸ். இதையும் நம்ம பார்ப்போம். சஸ்பேஸ் ஆகுமான்னு பார்ப்போம். இதெல்லாம் ஆகாதுங்க. அதனால தான் நம்ம டைமென்ஷன் கொடுக்கவே இல்லை. எங்கேயுமே இது பார்க்க முடியுதுன்னா இது சஸ்பேஸே ஆகலை. அப்புறம் எப்படி டைமென்ஷன் கண்டுபிடிக்க முடியும்? ரைட். ஸோ என்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நில்போர்டன் மேட்ரிக்ஸ்னா டெஃபினிஷன் எது? ஏ இஸ் செட் டு பி நில்போர்டன் ஏ பவர் கே இஸ் ஈக்குவல் 0 ஃபார் சம் கே பிலாங்ஸ் டு என். ரைட்டுங்களா? இந்த கலெக்ஷன் தான் எடுத்துக்கிறோம். ஸோ செட் ஆஃப் ஆல் நில்போர்டன் மேட்ரிக்ஸஸ் என்ன இருக்குது? எல்லா கலெக்ஷனும் எடுத்தாச்சு. W1 எடுத்தாச்சு. இன்வெர்ட்டரி மேட்ரிக்ஸஸ் வந்து இது ஏ ஸ்கொயர் ஐடென்டிட்டி, ஐடம்போர்ட் வந்து ஏ ஸ்கொயர் ஸ்கூல் ஏன்னு வந்துச்சு. ரைட்டுங்களா? ஸோ இதுக்கெலாம் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். நில்போர்டன்ட்னா இது பார்த்துங்க. இது ஏ இருக்கா? இதை நான் ஏ ஸ்கொயர் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆயிரும்? 0. அப்போது ஏ ஸ்கொயரும் 0. அப்போது நில்போர்டன்ட் வந்து நில்போர்டன்சி 2ன்னு வந்துடும். சரிங்களா? இங்கே நில்போர்டன்சி இதுக்கு 2ன்னு வந்துடும். இப்போ நான் சம் பண்ணுறேன். இது நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் 0 கொண்டு வரவே முடியாது. அதனால் இட்ஸ் நாட் நில்போர்டன்ட் மேட்ரிக்ஸ். therefore W1 is not close to with respect to addition. therefore W1 is not a subspace of V வந்துருச்சு. ரைட்டுங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். W2ங்கிறது என்னென்னா செட் ஆஃப் ஆல் இன்வெர்ட்டரி மேட்ரிக்ஸஸ் எடுத்தாச்சா? ஸோ அது சேம் லாஜிக் தான். இப்போ 1 0 இது இன்வெர்ட்டரி சம் பண்ணும்போது 0 வந்துடும். 0 இதில் வராது. சரிங்களா? ஸோ அதனால் இட்ஸ் நாட் சஸ்பேஸ் வந்தாச்சு. அதேமாதிரி ஐடம்போர்டன்ட் மேட்ரிக்ஸ் எடுத்தாச்சு. ஆமாம், ஆக்சுவலாக ஆல்ஃபா வந்து நான் 2ன்னு எடுத்துட்டேன். ஏ நில்போர்டன் செக் பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர் வந்து 2ன்னு வந்துடும். ஆக்சுவலாக 1/2 + 1/2 1/4 மறுபடியும் 1/2 வந்துடும். சரிங்களா? இப்போ ஏ ஸ்கொயர் சி வந்து இப்போ ஏ வந்து W3ல் வந்துருச்சா? இப்போ ஆல்ஃபா ஏ கண்டுபிடிக்கிறேன். 1 0 0. ஓகே, இதோட ஸ்கொயர் வந்து ஏன்னு வராது. அதனால் இட்ஸ் நாட் சஸ்பேஸ். சரிங்களா? செக் பண்ணிக்கணும். இப்போ அதே மாதிரி டிட்டர்மெண்ட் வேல்யூ சப்போஸ் 0ன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து சஸ்பேஸே ஆகாது. ஏன்னா 0 மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக ஒரு சஸ்பேஸில் 0 மேட்ரிக்ஸ் இருக்கணும். 0 மேட்ரிக்ஸ் டிட்டர்மெண்ட் வந்து ஓகே 0வா? ஓகே, அப்போ இப்படி இது கொடுக்க முடியாதுல்ல. ஆக்சுவலாக இது வந்து ஆமாம் இது ஆக்சுவலாக இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்னா நாட் ஈக்குவல் 0க்கு எக்ஸாம்பிள் வச்சுக்குவோம். சரிங்களா? நாட் ஈக்குவல் 0க்கு எக்ஸாம்பிள். அப்போ நம்ம என்ன கொடுக்கணும்னா கரெக்டானது இப்போது இப்படி எடுத்துருவோம். A belongs to n cross n over R, determinant A equal to 0 வரதை கலெக்ட் பண்ணுறோம். ரைட்டுங்களா? determinant A 0 வரதை கலெக்ட் பண்ணுறோம். இது வந்து சஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணுமா பார்ப்போமா? determinant வந்து 0 வரணும்.
டிட்டர்மெண்ட் ஏ 0, 2 மேட்ரிக்ஸ் இருக்கும், டிட்டர்மெண்ட் 0 இருக்கும், அது சம் வந்து 0 வரக்கூடாது. திங்க் பண்ணுங்கள். ஸோ டிட்டர்மெண்ட் ஏ வந்து சிம்பிளாக கொடுத்து பார்க்கலாம். சம் வந்து ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் ட்ரூ ஆயிரும். ஓகே, சம் இது மட்டும் பார்க்கணும். 2 மேட்ரிக்ஸு ஏ ஏபிங்கிற 2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் சம் வந்து இதில் இல்லைன்னு சொல்லணும். 2 0 மேட்ரிக்ஸ் டிட்டர்மெண்ட் வேல்யூ பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். இப்படி எடுத்துக்குமா? ரைட்டா, இது ஒரு மேட்ரிக்ஸ். இது டிட்டர்மெண்ட் வந்து 0ன்னு வந்துடும், அதனால் டபிள்யூவில் வந்துடும். பிங்கிறது அதே மாதிரி 0 0 0 1 எடுத்துக்கலாமா? டிட்டர்மெண்ட் வேல்யூ 0. இது நான் சம் பண்ணுறேன், 1 0 0 1. இப்போ டிட்டர்மெண்ட் வேல்யூ வந்து என்ன வரும்னா, ஸோ 1 வந்துருச்சு. 1 நாட் ஈக்குவல் 0. தஃபோர் a plus b does not belongs to w வந்துருச்சு. therefore w is not subspace. ஓகேங்களா? ஸோ டிட்டர்மெண்ட் வேல்யூ 0 போட்டாலும் வராது, 0 இல்லைனாலும் வராது. இட்ஸ் நாட் ஏ subspace of v. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க தெரியும். அதுக்கு நம்ம நிறைய ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி டக்குன்னு வரும், இல்லைன்னா வரவே வராது. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஆக்சுவலாக ஜேஎஸ்ஆர் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் என்னென்னா, ஏ வந்து ஒரு n cross n மேட்ரிக்ஸாக இருக்குது. அதோட ஆர்டர் வந்து மோர் தென் 2ஆக இருக்கணும். சரிங்களா? 2க்கு மேலே இருக்கணும். அதோட ஆக்சுவலாக இப்படி கொடுத்துருக்காங்க, ஏ ஃபார் n greater than or equal to 2, n cross n மேட்ரிக்ஸஸ் என்ட்ரிஸ் எங்கே இருக்குது? ஸ்கீம் 6. இதோட ட்ரேஸ் ஏ வந்து ஆக்சுவலாக சிமெட்ரிக்காக இருக்குது. ஆமாம், A is symmetric, A110 ஆகுது. அதே நேரத்தில் ட்ரேஸ் ஏ வந்து 0 ஆகுது. இது சிஎஸ்ஆர் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ். ஸோ இது என்ன ஆன்சர் வரும்னு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளோ மிச்சது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். சரிங்களா? நம்ம டக்குன்னு என்ன பண்ண, நிறைய நமக்கு ஒர்க் இருக்குது. நமக்கு இன்னும் அந்த ஸோ நம்ம டைமென்ஷன் முடிச்சிட்டோம் வச்சுக்கோங்க. ஸோ வெக்டார் ஸ்பேஸ், சப்ஸ்பேஸ் முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆரம்பிச்சு ஒன்றா கொண்டு போகிறோம். லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆரம்பிக்கும் போது நமக்கு எல்லாமே கவர் ஆகும். சரிங்களா? லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆரம்பிக்கும் போது நமக்கு நிறைய விஷயங்கள் கவர் பண்ண முடியும். லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆரம்பித்து டைனலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணி இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் போய் அப்படியே ஒன்றா பண்ணணும். சரிங்களா? இது எனக்கு இதில் நிறைய கான்டென்ட் இருக்குன்னா எனக்கு இது ஃபஸ்ட் சாப்டர் எப்பவுமே எனக்கு எப்பவுமே அதிகமாக இருக்கும். அது நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்கும். ஃபஸ்ட் சாப்டர் மட்டும் அப்படியே அதை ஸ்கிப் அப்படியே அதை முடிச்சிட்டோம்னா அடுத்தலாம் டக்கு ஆனால் அடுத்தலாம் டேரெக்டாக அந்த டாப்பிக்குள்ளே போயிடுவோம். சரிங்களா? இதில் தான் கொஞ்சம் நிறையா இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட் சாப்டர் முடிக்கிறதுக்கு நிறைய ஃபஸ்ட் சாப்டர் 3 சாப்டர் சேர்ந்தது. சரிங்களா? அடுத்தலாம் பர்டிகுலர் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், டயகனலைசேஷன், அப்புறம் இன்னர் ஐபிஎஸ்ஸு. ஸோ இதெல்லாம் அப்புறம் ஐபிஎஸ் வேறு என்னது, குவாட்ராட்டிக் ஃபார்ம், இதெல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். இதெல்லாம் டக்குன்னு முடிச்சிடலாம். இந்த ஃபஸ்ட் சாப்டர் முடிக்கிறதுக்கு தான் டைம் நிறைய ஆகும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.